ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்டுக்கான பிசிக்ஸ் குவார்டர்லி எக்ஸாமோட ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க் தான் சொல்ல போறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்லேயும் 5 தான் கொடுக்குறீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து ரொம்பவே முக்கியமானது மட்டும்தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் 25க்கு 25 எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா சில இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன், அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்க வேண்டியது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் யூனிட் 1ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆக்சில் லைன் அண்ட் ஈக்குவலிட்டி லைன் இது கேட்பாங்க. இது வருஷம் கேட்டுட்டே இருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான, இதை பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல். அடுத்து இன்ஃபினிட்டி லாங் சார்ஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா அது நம்பரை கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பிளேன் ஷீட்டு, அப்புறம் ஸ்பெரிக்கல் செல்லு, அப்புறம் வந்துட்டு ஜெனரேட்டர். இந்த இதுதான் யூனிட் 1ஓட ஃபுல் 5 மார்க்கு. இந்த இதை படித்தா மட்டும் போதும். இதுல இருந்து கண்டிப்பாக ஒரு இது கேட்டுருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 2. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 இது கொடுத்துருக்கேன். இந்த 5 தான் சிம்பிளாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் மாடல். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் யூசிங் செல் வோல்ட்மீட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா விட்சன் பிரிட்ஜ். இது பார்த்தீங்கன்னா விட்சன் பிரிட்ஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமான, கண்டிப்பாக கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த விட்சன் பிரிட்ஜை அதிகமாக பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மீட்டர் பிரிட்ஜ். அடுத்து இஎம்எஃப் டூ செல். அடுத்து பொட்டன்டியோமீட்டர். அந்த இது பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். பட் இருந்தாலும் ஒரு இதில் பார்த்து வச்சுக்கோங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது வந்து வீச்சம் கேட்கறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 3ல உள்ளது. யூனிட் 3ல பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பிளாக்ல மார்க் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்லோல நல்லா இருந்தீங்க அப்படின்னா இதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி லாங் கண்டக்டர். இது பார்த்தீங்கன்னா முக்கியமானது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் காயில். இந்த ரெண்டும் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதை பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சில் பார் மேக்னெட்டு, அப்புறம் ஈக்குவலேட்டரி பார் மேக்னெட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது முக்கியமானது லாங் செயின் கண்டக்டர் ஆம்பியர். அந்த இது வந்துட்டு முக்கியமானது, மார்க் பண்ணியிருப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சைக்ளோட்ரானு. 13ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பிட்வீன் பேரலல் கண்டக்டர், அப்புறம் ஃபோர்ஸ் ஒன் கரண்ட் கேரிங் கண்டக்டர், அந்த இது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா மூவிங் காயில் கேல்வனோமீட்டர். இதை பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அது வந்து நீங்கள் ஸ்லோவில் நல்லா இருந்தீங்கன்னா அதை பார்த்துக்கோங்க. மிச்சமே நீங்கள் நல்லா படிப்பீங்க அப்படின்னா எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 4. இதில் பார்த்தீங்கன்னா M12 = M21. இந்த இது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேபி சம்மில் கேட்குற மாதிரி கேட்பாங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓரியன்டேஷன் ஆஃப் த காயில். இது பார்த்தீங்க ஆர் ஷோ மேத்தமெட்டிக் அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா எப்படி வேணா கேட்கலாம். கொஸ்டின் வந்துட்டு எப்படி இருக்கும், ஆனால் நீங்கள் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கணும். ஓகேவா? கொஸ்டின் வந்து மாற்றி கேட்பாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசி சிங்கிள் ஃபேஸ் ஒர்க்கிங். அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் அடிக்கடி கேட்க வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அது வந்துட்டு ஈஸியாக தான் இருக்கும். எதுக்கும் பார்த்துக்கோங்க. அடுத்து பியூர் இண்டக்ஷன் ஏசி. அடுத்து ஆர்எல்சி சீரிஸ். எனக்கு தெரிஞ்சு ஆர்எல்சி சீரிஸ் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் இந்த வருஷம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா படிக்கிற பையனாக இருந்தால் புக்கிங் பியூர் கண்டக்ஷன் ஏசி அந்த இதை பார்த்துக்கலாம். ஏன்னா அது வந்துட்டு கேட்க வாய்ப்பு கம்மி தான். பட் இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க, நல்லா படிக்கிற பசங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த இதெல்லாம் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் நீங்கள் ஸ்டூடெண்டாக இருந்தால் பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம இதெல்லாம் யாரும் ஸ்டூடெண்டாக இருக்க மாட்டீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக யூனிட் 5 6 இருக்கு, அதையும் எழுதி போட்டுறேன். யூனிட் 5ல பார்த்தீங்கன்னா ஒரு 5 இது முக்கியமான கொஸ்டின். அதில் வந்து 4 இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எப்படின்னா மேக்ஸிமைஸ் இன்டிகிரேஷன் ஃபார்மு, அப்புறம் மேக்ஸிமல் மாடிஃபிகேஷன் தவிர மிச்சம் எல்லாமே முக்கியமானது. அதில் எமிஷனல் ஸ்பெக்ட்ரம் டைப்ஸு, அப்புறம் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் டைப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் EMW. அது வந்துட்டு யூனிட் 5ல இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். அடுத்த யூனிட் 6ல பார்த்தீங்கன்னா மைக்ரோ இருக்கு, அந்த எலக்ட்ரிக் நேவிகேஷன் அந்த இது முக்கியமானது. அப்புறம் ஜிஎஸ் மெத்தட் அந்த இது. அடுத்து பார்த்தீங்கன்னா லூயிஸ் மேக்கர் ஃபார்முலா, அப்புறம் ஆங்குலர் ஆஃப் த டீவியேஷன் அண்ட் ரிஃப்ளெக்டிவ் இண்டெக்ஸ் எக்ஸ்பிரஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 10வது கோயில் டிஸ்பிளேட்டிவ் பவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட் 7ல வந்துட்டு பாதி மட்டும் கேட்டிருக்காங்க, ஃபுல்லாக கேட்கல. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் வந்து முக்கியமான கொஸ்டின். அதில் பார்த்தீங்க அப்படின்னா யங்ஸ் டபுள் செட்டில் செட்டப் அண்ட் பாத்வே அந்த இது பார்த்தீங்கன்னா ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா யங்ஸ் டபுளில் பேண்டு வித்து. ஓகேவா? இதுதான் இப்போ வந்துட்டு முக்கியமான கொஸ்டின். இப்போ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீ 25க்கு இந்த இதுல இருந்தால் கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த இதை படித்தா மட்டும் போதும். நீ 25க்கு 25 கண்டிப்பாக எடுக்கலாம். ஓகேவா? இதுக்கு அடுத்து இதில் முக்கியமானது வந்து சொல்லியிருப்பேன். அதை வந்து நீங்கள் ஸ்டூடெண்டாக இருந்தால் மட்டும் பாருங்க. அப்படி இல்லை நீங்கள் நல்லா படிப்பீங்க அப்படின்னா ஃபுல்லாக பார்த்துடுங்க. அடுத்து இதை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் எடுத்துடலாம். அப்புறம் போகும்போது நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அதை ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க.
அடுத்து வேற எதுவும் வீடியோ வேணும்னாலும் கேளுங்க, நான் அந்த இதுக்கும் சேர்த்து போடுறேன். ஸோ வந்துட்டு பாய், நல்லா படிங்க, ஆல் தி பெஸ்ட்.